வேணி எப்பொழுதும் போல் 4:30 மணிக்கெல்லாம் எழுந்து விட்டாள். 6 மணிக்கெல்லாம் பிரியா காலேஜுக்கு கிளம்பி விடுவாள். அதற்குள் காலை மதிய உணவு இரண்டையும் தயாரித்து டிஃபன் பாக்ஸில் எடுத்து வைத்து விட வேண்டும். பிரியா 3ஆம் ஆண்டு படிக்கிறாள். இந்த வருடம் படிப்பை முடித்தவுடன் எப்படியாவது நல்ல வேலையில் சேர்ந்து விட வேண்டும் என்பதே அவளுடைய முதல் லட்சியமாக இருந்தது. வேணிக்கு தன்னுடைய பெண் பிரியா தான் எல்லாமே. வேணியின் கணவன் வெங்கடாச்சலம் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர். திருமணம் முடிந்து 2 வருடங்கள் வரை ஒழுங்காக வேலைக்கு சென்று கொண்டிருந்தார். அதற்கு பின் ரியல் எஸ்டேட்டில் நல்ல வருமானம் வரும் என்று நினைத்து வேலையை விட்டுவிட்டு முழு நேரமாக ரியல் எஸ்டேட் பிசினஸில் இறங்கினார். வேணிக்கு திருமணமானதிலிருந்தே தனி குடித்தனம் செல்ல வேண்டும் என்று கணவனை எச்சரித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் வெங்கடாச்சலம் அதற்கு பிடி கொடுக்கவில்லை. அதனால் வேணி தன்னுடைய கோபத்தை தன் மாமனார் மாமியாரிடம் காட்ட ஆரம்பித்தாள். அதேபோல் அவளுடைய மாமியாரும் கொஞ்சமும் சளைத்தவரில்லை. இவர்கள் சண்டையினால் தினமும் வீடே போர்க்களமானது. இவர்கள் சண்டைக்கு பயந்தே வெங்கடாச்சலம் காலையில் எழுந்தவுடன் தன் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு கிளம்பி விடுவார். பின் இரவுதான் வீட்டிற்கு வருவார். அவர் இரவு வீட்டிற்கு வரும்பொழுதும் கூட இவர்கள் பிரச்சனை ஓய்ந்திருக்காது. ஒரு கட்டத்தில் வீடு 2ஆக பிரிந்து வீட்டிற்குள்ளேயே தனி குடித்தனம் நடத்த ஆரம்பித்தனர். அடுத்த கட்டமாக வேணி தன் குழந்தை பிரியாவை தூக்கி கொண்டு தன் அம்மாவிடமே வந்துவிட்டாள். வேணியின் அம்மா அவளுடைய 2வது தம்பி வெங்கட்டின் வீட்டில்தான் தங்கியிருந்தார். வேணி வீட்டிற்கு வந்த சிறிது நாட்களிலேயே தாயாரை வேணியின் பொறுப்பில் விட்டுவிட்டு வேணியின் தம்பி தன் குடும்பத்துடன் வெளிநாட்டிற்கு சென்று விட்டான். அதன் பிறகு வெங்கடாச்சலம் தன் பெற்றோருடன் சிறிது நாட்கள், மனைவியுடன் சிறிது நாட்கள் என்று காலத்தை ஓட்டினார். அதற்கு முக்கிய காரணம், ரியல் எஸ்டேட் பிசினஸில் யாரிடமாவது பணத்தை வாங்கி திரும்ப கொடுக்க முடியவில்லை என்றால் அவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக இரு வீட்டிலும் மாறி மாறி இருப்பார். தொழிலில் தொடர்ந்து எந்த வருமானமும் வராததால் வெங்கடாச்சலமால் தன் மனைவிக்கு பெரிதாக உதவ முடியவில்லை. அதனால் வேணி தாய் தன் பொறுப்பில் இருப்பதால் வீட்டு செலவுகளுக்கு என்று கூறி தன் தம்பியிடம் மாதா மாதம் ஒரு தொகையை வாங்கினாள். போக போக வீட்டின் மொத்த செலவையும் தம்பி தலையிலேயே கட்டிவிட்டாள். அவனும் தன் அக்காவின் கணவன் சரியில்லாததால் பிற்காலத்தில் பிரியாதான் தன் அக்காவை பார்த்து கொள்வாள் என்று யூகித்து பிரியாவின் படிப்பு செலவையும் சேர்த்தே ஏற்றுக்கொண்டான். இது தம்பியின் மனைவி ராஜிக்கு பிடிக்கவில்லை. இருந்தாலும் அக்காவிற்கு உதவுவதில் தான் ஏதாவது குறுக்கிட்டால் அப்புறம் மாமியாரை இங்கே அழைத்து வந்து தன் தலையில் கட்டிவிடுவார்கள் என்ற பயத்தில் வாயை மூடிக்கொண்டு அமைதியாகிவிட்டாள். வேணியின் தாய் இறந்து 5 வருடங்களாகிறது. இன்றும் தன் தம்பியின் உதவியால் தான் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறாள். வெங்கடாச்சலம் எப்பொழுதும் போல் ஊரை ஏமாற்றி சுற்றி கொண்டிருந்தார். பிரியா படிப்பில் படுசுட்டி. அதனால் நல்லபடியாக படிப்பை முடித்து வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள். வேலைக்கு சேர்ந்த சிறிது நாட்களிலேயே பிரியாவின் போக்கில் மாற்றம் தென்பட்டது. அவளது உடை, பேச்சு, செய்கை இப்படி ஒவ்வொன்றிலும் வேணி தன் மகளிடம் மாற்றத்தை பார்த்தாள். பிரியா இப்பொழுது கை நிறைய சம்பாதிக்கிறாள். ஆனாலும் வேணி இன்னமும் தன் தம்பியின் தயவில்தான் குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தாள். அவளுக்கு மனதிற்குள் எப்பொழுதும் ஒரு இனம் புரியா பயம் இருந்தது. ஒருவேளை தன் மகள் கல்யாணத்திற்கு பிறகு தன்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்றால் தன்னை யார் பார்த்து கொள்வது என்ற பயத்தில் தம்பியின் வீட்டிலேயே தங்கிக் கொண்டு எப்பொழுதும் போல் அவனிடம் பணத்தை வாங்கி கொண்டிருந்தாள். வேணி பயந்தது போல் பிரியா தன் கூட வேலை செய்யும் கதிர் என்பவனை காதலித்தாள். ஒரு நாள் பிரியா இரவு 11 மணிக்கு வீட்டிற்கு வந்தாள். வேணி கேட்டதற்கு ஆபீஸில் வேலை இருந்ததாக கூறி சமாளித்தாள். வேணிக்கு பிரியா மீது இருந்த சந்தேகம் தீரவில்லை. ஒரு கட்டத்தில் வேணிக்கும் பிரியாவுக்கும் இடையே சண்டை முற்றியது. பிரியா கோபத்தில், இதுக்கு மேல இந்த வீட்டில் என்னால் வாழ முடியாது. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். சீக்கிரமா அவரை கல்யாணம் பண்ணிட்டு இங்கிருந்து கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் என்னால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது என்று தன் தாயை பார்த்து கத்தினாள். இதை கேட்ட வேணிக்கு எப்படியாவது மகளின் காதலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று விஷயத்தை தன் கணவன் வெங்கடாச்சலம் காதில் போட்டாள். அன்றிலிருந்து வெங்கடாச்சலம் வீட்டிற்கு ஒழுங்காக வர ஆரம்பித்தார். அப்பாவின் கெடுபிடியால் வேறு வழி இல்லாமல் பிரியாவும் வீட்டிற்கு சீக்கிரமாக வந்தாள். இருந்தாலும் அவள் காதலை விடவில்லை. ஒரு கட்டத்தில் வேறு வழி இல்லாமல் வெங்கடாச்சலம் தன் மகள் காதலிக்கும் கதிரை அவளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று முடிவு செய்தார். இதில் வேணிக்கு சிறிதளவும் விருப்பமில்லை. இந்த வயசுல அவளுக்கு கல்யாணம் தேவையா? அதுவும் இல்லாம நம்ம கிட்ட இப்ப ஏது பணம் என்று தன் கணவனின் மனதை மாற்ற முயற்சி செய்தாள். ஆனால் வெங்கடாச்சலம் பிடிவாதமாக தன் மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார். அவர் இதுவரை தன் மகளுக்காக ஒரு குண்டுமணி தங்கம் கூட சேர்க்கவில்லை. இருந்தாலும் கடன் வாங்கியாவது திருமணத்தை முடித்தாக வேண்டும் என்று தன் மகளிடம் திருமணத்திற்கு பச்சை கொடி காட்டினார்.
கதிரின் வீட்டிலும் இவர்களின் காதலை ஏற்றுக்கொண்டார்கள். பிரியாவிற்கு தன் தாய் தனக்காகத்தான் இத்தனை வருடங்கள் மற்றவர்களிடம் கையேந்தி தன்னை படிக்க வைத்தார். அதனால் திருமணத்திற்கு பின்பும் தன் தாயை பார்த்து கொள்வது தன் பொறுப்பு என்று முடிவு செய்து அதை பற்றி கதிரிடமும் பேசினாள். கதிரும் அதற்கு ஒப்புக்கொண்டான். வேணியின் தம்பியும் திருமணத்திற்கு முடிந்தவரை உதவினான். பிரியாவிற்கும் கதிருக்கும் நல்லபடியாக திருமணம் முடிந்து பிரியா புகுந்த வீட்டிற்கு சென்றாள். பிரியாவின் மாமியாருக்கு பிரியா வேலைக்கு செல்வது பிடிக்கவில்லை. அதனால் தன் எண்ணத்தை கதிரிடம் திணித்தார். இவ வேலைக்கு போய் என்ன பண்ண போறா? நீ கை நிறைய சம்பாதிக்கிற, குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கிறத விட்டுட்டு இந்த வேலைக்கெல்லாம் போறது சரியா சொல்லு? இத்தனை நாள் போனா சரி, இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் போகணும்னு தலையெழுத்தா என்று தன் மகனை தூண்டிவிட்டார். கதிருக்கும் அம்மா சொல்வது போல் பிரியா வீட்டிலிருந்து குடும்பத்தை பார்த்தால் போதும் என்று தோன்றியது. இதை பற்றி பிரியாவிடமும் பேசினான். இதனால் பிரியாவிற்கும் கதிருக்கும் இடையே சண்டை ஏற்பட ஆரம்பித்தது. ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போவேன்னு. நீங்களும் அப்போ ஒத்துக்கிட்டீங்க. இப்போ உங்க அம்மா பேச்சை கேட்டு என்கிட்ட வந்து பிரச்சனை பண்றீங்க. நான் நல்லா சம்பாதிக்கணும்னு தான் எங்க அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அதுவும் இல்லாம எங்க அம்மாவை பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. நான் வேலைக்கு போகாம வீட்டில இருந்து என்ன செய்ய போறேன்? உங்க அம்மா கூட உட்கார்ந்து நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கட்டுமா சொல்லுங்க என்று பிரியா கதிரிடம் சண்டை போட்டாள். இந்த பிரச்சனை வேணியின் காதிற்கும் வந்தது. வேணி ஏற்கனவே பிரியாவிற்கு திருமணம் முடிந்ததிலிருந்து தன் கணவன் வெங்கடாச்சலமும் தன்னை கண்டுகொள்வதில்லை. மறுபுறம் பிரியா இருந்தவரை வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் இருந்தது. ஆனால் இப்பொழுது வாழ்வதற்கு எந்த அர்த்தமும் இல்லாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் ஒவ்வொரு நாளையும் கடத்தினாள். ஒவ்வொரு நாளும் அவசரப்பட்டு தன் மகளுக்கு திருமணம் செய்து விட்டோமோ என்று மற்றவர்களிடம் புலம்பிக் கொண்டிருந்தாள். இதில் தம்பியின் மனைவி ராஜியின் தூண்டுதலால் வேணியின் தம்பி வெங்கட் தன் அக்காவிற்கு பணம் அனுப்புவதை நிறுத்திவிட்டான். அது மட்டுமில்லாமல் வீட்டை விற்கப் போகிறேன் என்று கூறி அவளை வீட்டை காலி செய்து கொடுக்குமாறு கூறினான். இந்த நேரத்தில்தான் தன் மகள் பிரியாவின் பிரச்சனை அவளுக்கு புது தெம்பை கொடுத்தது. எப்படியாவது தன் மகளை தனி குடித்தனம் வைத்துவிட்டால் தானும் அவள் கூடயே தங்கிக் கொள்ளலாம் என்று நினைத்து தன் மகளிடம், பிரியா, கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சிருக்கேன், உன் மாமியாரும் புருஷனும் சொல்றாங்கன்னுட்டு வேலையை விட்டுடாத. உன் விஷயத்துல தலையிடுறதுக்கு அவங்க யாரு? அம்மா பேச்சை கேட்டுட்டு ஆடுற எந்த ஆம்பளையும் உருப்பிட்டதா சரித்திரமே இல்லை. எப்படியாவது உன் புருஷ மனசை மாத்தி தனி கொடுத்தன வர்றதுக்கு வழியை பாரு என்று மகளை மூட்டி கொடுத்தாள். பிரியாவும் தன் தாய் சொல்வதுதான் சரி என்று எப்படி தன் கணவனை தன் வழிக்கு கொண்டு வருவது என்று யோசிக்க ஆரம்பித்தாள். அவளுக்கு ஒரு நல்ல யோசனையும் தோன்றியது. அதற்கேற்றாற்போல் மாமியார் வீட்டிலிருந்து வேலைக்கு செல்வது ரொம்ப தூரம் என்று காரணத்தை காட்டி அடிக்கடி தாய் வீட்டில் தங்க ஆரம்பித்தாள். இப்படி அடிக்கடி தன் மனைவி தாய் வீட்டில் தங்குவது பிடிக்காத கதிர் வேறு வழி இல்லாமல் ஆபீஸ் பக்கத்திலேயே ஒரு வீட்டை பார்த்து தனி குடித்தனம் சென்றான். வேணி மகளுக்கு உதவுவது போல் அங்கே அடிக்கடி செல்ல ஆரம்பித்தாள். வேணிக்கு வசதியாக இப்பொழுது பிரியா வேறு கர்ப்பமாக இருக்கிறாள். அதனால் தன்னுடைய தம்பி வீட்டை காலி செய்துவிட்டு மகளுடனே வந்து தங்கிக் கொண்டாள். அதற்கு பின்தான் பிரியாவுக்கும் கதிருக்கும் இடையே பிரச்சனை ஆரம்பமானது. வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் வேணியின் தலையீடு இருந்தது. இது கதிருக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. ஆனால் கதிர் வேணியிடம், நீங்கள் எல்லா விஷயத்திலும் தலையிடுவது எனக்கு பிடிக்கவில்லை என்று கூறாமல் இதை பற்றி தன் தாயிடம் புலம்பினான். ஏற்கனவே கதிரின் தாய் நல்ல சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தார் போல் மூட்டை முடிச்சை கட்டிக்கொண்டு வேணிக்கு போட்டியாக வந்து அதே வீட்டில் அமர்ந்து கொண்டார். அதற்கு பிறகு கதிருக்கும் பிரியாவுக்கும் இடையே சண்டை அதிகமானது. கடைசியில் பிரியாவும் இதற்கு மேல் கதிருடன் வாழ முடியாது என்று முடிவு செய்து தன் தாயை அழைத்து கொண்டு தனியாக வீடு பார்த்து சென்றாள். புது வீட்டிற்கு வந்த பின்தான் வேணிக்கு மன நிறைவாக இருந்தது. இனிமேல் தன் மகள் தன்னை பார்த்து கொள்வாள் என்று மன நிம்மதியுடன் தன் மகளை நன்றாக பார்த்து கொண்டாள். கதிருக்கு வேணியின் மேல் உள்ள கோபத்தால் பிரியாவை வந்து பார்க்கவில்லை. பிரியாவை பிரசவத்திற்காக ஆஸ்பத்திரியில் சேர்த்த பின்புதான் வெங்கடாச்சலம் கதிருக்கு விஷயத்தை தெரிவித்தார். மாப்ள, கோபத்தெல்லாம் விட்டுட்டு வந்து பிரியாவை பாருங்க. உங்க கோபம் நியாயமானதுதான். அவ அம்மாவால தான் எல்லா பிரச்சனையும். எல்லாத்தையும் மறந்துட்டு அவளை பார்க்க வாங்க என்றார். மாமனாரின் பேச்சில் நியாயம் இருந்தது. தன் மாமியாரால் தான் தன் மனைவி தன்னிடம் சண்டை போட்டாள். போதா குறைக்கு தான் வேறு எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போல் தன் தாயை கொண்டு வந்து வைத்ததுதான் தவறு என்று புரிந்து கொண்டான். அதனால் கதிர் பிரியாவை பார்ப்பதற்காக ஆஸ்பத்திரிக்கு சென்றான். அவன் வருவதை பார்த்த வேணி அவனிடம் ஓடிப்போய், இப்ப எங்க வந்தீங்க? இப்ப கூட நிம்மதியா விடமாட்டீங்களா?
இந்த நேரத்தில் அவகிட்ட போய் சண்டை போட்டீங்கன்னா அது குழந்தைக்கு ஆபத்தா போய் முடியும். தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்புங்க என்றாள். உடனே கதிர், நான் அவகிட்ட சண்டை போட வரல, அவளை பார்க்க தான் வந்திருக்கேன் என்றான். அதற்கு வேணி, நீங்கெல்லாம் ஒன்றும் பார்க்க தேவையில்லை, கிளம்புங்க கிளம்புங்க என்று அவனை அனுப்ப முற்பட்டாள். அதற்கு கதிர், என் பொண்டாட்டியை பார்க்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? அவளை பார்த்துட்டு தான் நான் போவேன் என்று வேணியிடம் கோபமாக பேசினான். இருவரும் கத்திக்கொண்டே ரூமுக்குள் வந்தனர். இதை பார்த்த பிரியா, இங்கேயும் வந்து பிரச்சனை பண்ண வந்துட்டீங்களா? இந்த நேரத்தில் கூட என்னை நிம்மதியாக விட மாட்டீங்களா என்று தன் கணவனை பார்த்து கத்தினாள். உங்க முகத்திலேயே முழிக்கக்கூடாதுன்னு தானே வந்தேன். உங்களுக்கு தான் உங்க அம்மா இருக்காங்களே, இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க என்று வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினாள். இதற்கு மேல் இங்கே நின்று விஷயத்தை பெரிதாக்க வேண்டாம் என்று கதிர் அங்கிருந்து புறப்பட்டான். ஒரு வழியாக பிரியாவிற்கு பெண் குழந்தை பிறந்தது. விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் கதிரும் கதிரின் பெற்றோரும் ஆஸ்பத்திரிக்கு வந்தார்கள். வேணி எப்பொழுதும் போல் அவர்களிடம் சண்டை போட்டாள். பிரியாவும் பழையபடி புருஷன் வீட்டுக்கே சென்று விடுவோமோ என்று பயந்து அம்மா பேசுவதற்கெல்லாம் மறுப்பு சொல்லாமல் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்தில் வேணியின் பேச்சு எல்லை மீறியது. இதற்கு மேல் இங்கே நின்று அவமானப்பட வேண்டாம் என்று மூவரும் அங்கிருந்து கிளம்பிச் சென்றனர். பிரியாவின் தந்தை வெங்கடாச்சலம் பிரியாவுக்கும் கதிருக்கும் இடையே உள்ள பிரச்சனையை தீர்த்து இருவரும் சேர்ந்து வாழ்வதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தார். ஆனால் அவரின் முயற்சி எல்லாம் வீண் போனது. குழந்தைக்கு பெயர் வைப்பது, தொட்டிலில் போடுவது, இப்படி எந்த நிகழ்ச்சிக்கும் வேணி கதிரை அனுமதிக்கவில்லை. கதிர் தான் செய்த தவறையெல்லாம் உணர்ந்து தன் மனைவிக்காகவும் குழந்தைக்காகவும் மனமிறங்கி வந்தான். ஆனால் பிரியா தன் தாய் பேச்சை கேட்டுக்கொண்டு அவனை விட்டு விலகிச் சென்றாள். வேணி ஆசைப்பட்டது போல் கடைசியில் இவர்களுடைய திருமணம் விவாகரத்தில் போய் முடிந்தது. வாரத்திற்கு ஒரு முறை மட்டுமே குழந்தையை பார்க்க கதிருக்கு அனுமதி கிடைத்தது. வேணி குழந்தையை வைத்து பழையபடி தன் மகளிடம் சேர்ந்து விடுவானோ என்ற பயத்தில் அதையும் தடுத்து நிறுத்த முயற்சி செய்தாள். குழந்தையை பார்க்க வரும்பொழுதெல்லாம் வேணி பேசுவதெல்லாம் காதில் வாங்கி கொள்ளாமல் கதிர் தன் மகள் அர்ச்சனாவிற்கு தேவையானவற்றையெல்லாம் செய்தான். இப்படியே காலம் உருண்டோடியது. அர்ச்சனா இப்பொழுது 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறாள். இத்தனை வருடத்தில் கதிர் பலமுறை பிரியாவிடம் சமாதானமாக பேச முயற்சி செய்தான். பிரியாவிற்கு ஒரு பக்கம் தன் கணவனுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் தன் தாய்க்கும் கணவனுக்கும் ஒத்துப்போகாது என்பதால் தானும் தன் தாயை கைவிட்டால் அவரை யார் பார்த்து கொள்வார்கள் என்ற தயக்கத்தோடு இருந்தாள். ஆனால் வேணியின் தந்திரத்தால் எல்லா முயற்சியும் வீணானது. தன் மகளின் எண்ணத்தை புரிந்து கொண்ட வேணி எதற்கும் நாம் உஷாராக இருக்க வேண்டும் என்று தன் கணவன் வெங்கடாச்சலத்திடம், என்னங்க, எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது, வயசாயிடுச்சு, இப்பயாவது நீங்க உங்க அக்கா வீட்டில் இருக்கிறத விட்டுட்டு எங்க கூட இருக்கலாம்ல. பிரியா வேற வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கா. இப்பெல்லாம் எனக்கு தனியா இருக்க பயமா இருக்குங்க. நீங்க இருந்தீங்கன்னா அர்ச்சனாவை பார்த்துக்கிறதுக்கும் வசதியா இருக்கும்ல என்றாள். வெங்கடாச்சலமும் மனைவி பேசுவது பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் பிரியா வீட்டிற்குள் வந்தாள். இவர்கள் பேசுவது எல்லாம் அவள் காதிலும் விழுந்தது. வேணி பிரியாவை பார்த்ததும் திருதிருவென முழித்தாள். வா பிரியா, என்ன சீக்கிரம் வந்துட்ட என்றாள். அதற்கு பிரியா, உடம்பு சரியில்லைன்னு வந்தேம்மா. வந்தது ஒரு விதத்துல நல்லதாக தான் போச்சு. இத்தனை நாள் புரியாத விஷயம்லாம் இப்போ புரியுது என்றாள். வேணி உடனே தடுமாறியபடி, அதெல்லாம் ஒன்னில்லடி, எனக்கு வர வர உடம்பு முடியலை, அதனால தான் அப்பாவை நம்ம கூட தங்க சொன்னேன் என்றாள். ஏமா, இந்த வயசுக்கும் உன் எதிர்காலத்தை பற்றியே யோசிக்கிறியே, ஆனால் வாழ வேண்டிய என்னை வாழ விடாமல் பண்ணிட்ட. அதுக்காக உன் மேலே தான் எல்லா தப்பும்னு நான் சொல்ல வரல. என் மாமியாரால் எங்கள் வேலையை விட்டுட்டு வீட்டில் உட்கார வேண்டியிருக்குமோன்னு பயந்துட்டு அவங்கள விட்டு ஒதுங்கி வரணும்னு நினச்சேன். அதை உனக்கு சாதகமாக நீ பயன்படுத்திக்கிட்ட, அவ்வளவுதான். கதிர் என்கிட்ட வந்து பேசுறது உனக்கு பிடிக்கல. எங்கே திடீர்னு அவர் கூட போயிடுவேன்ற பயத்தில் தான் இப்போ உனக்கு துணையாக நீ அப்பாவை கூப்பிட்டுருக்க. நீ அப்பாவை கூப்பிட்டது கூட தப்பில்லை, ஆனால் நம்மளால தான் நம்ம பொண்ணு வாழ்க்கை போச்சு. இப்பயாவது அவள் புருஷனோட அவள் வாழணும்னு நீ நினைக்கல. நான் கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் உன் எண்ணம். ஒருவேளை நீ சுயநலமாக அப்பாவை கூப்பிட்ட மாதிரி நான் திடீர்னு பிடிவாதமாக என் புருஷனோட போய் சேர்ந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு தானே உன் சுயநலத்துக்காக நீ அப்பாவை கூப்பிட்டுருக்க என்றாள். வேணி பதிலுக்கு, நீ என்னை பார்த்துக்கிட்ட மாதிரி உன்னை பார்த்துக்க உன் பொண்ணு இருக்கா என்றாள். அதற்கு பிரியா, ஓ, நீ என் வாழ்க்கையை நாசம் பண்ண மாதிரி நான் என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணணுமா? இதுக்கு எதுக்குமா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் என்றாள். அதற்கு வேணியால் எந்த பதிலும் சொல்ல முடியாமல் அமைதியாகவே இருந்தாள். வெங்கடாச்சலம் பேச ஆரம்பித்தார். அம்மா பிரியா, இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு சந்தோஷம்தான். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணேன்.
இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடலம்மா. நீ உன் புருஷனோட போய் சேர்ந்து வாழ்ந்தேன்னா சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தாம்மா. உன் அம்மாவுக்காக நீ யோசிக்காத. அவளை கட்டின பாவத்துக்காக அவளை பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு என்றார். பிரியா அமைதியாக, அப்பா, அம்மா அவரை இது வரைக்கும் எவ்வளவோ கேவலமாக நடத்தியிருக்காங்க. எல்லாம் தெரிஞ்சும் நானும் வாயை மூடிட்டு தானே இருந்தேன். இப்போ என் சுயநலத்துக்காக அவர் கூட போய் வாழ்ந்தேன்னா என்னை விட ஒரு கேவலமான ஜென்மம் யாரும் இருக்க முடியாதுப்பா. நானும் தப்பு செஞ்சிட்டேன். அதுக்கான தண்டனையை அனுபவிச்சு தானே ஆகணும் என்று கூறியபடியே அம்மாவின் பக்கம் திரும்பி, என்னம்மா, உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு பயந்துட்டியா? அப்பா இங்கேயே இருக்கட்டும். ஆனால் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். உன்னை கடைசி வரைக்கும் கரை சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு, போதுமா? ஆனால் உன்கிட்ட ஒரே ஒரு உதவி தான் கேட்குறேன், செய்வியா என்றாள். வேணி அமைதியாக என்ன என்பது போல் மகளை நிமிர்ந்து பார்த்தாள். பிரியா அம்மாவின் முகத்துக்கு நேராக பார்த்து, இனிமே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது என்று கூறிவிட்டு அவள் ரூமுக்குள் சென்று விட்டாள். அதற்கு பின் வேணி எவ்வளவு முயற்சி செய்தும் பிரியா தன் தாயிடம் பேசவில்லை. வெங்கடாச்சலமும் எவ்வளவோ சமாதானம் செய்து பார்த்தார். எதற்கும் பிரியா அசைந்து கொடுக்கவில்லை. தன் கணவனை அவமானப்படுத்திய குற்ற உணர்ச்சியில் தான் செய்த தவறுக்கெல்லாம் தன் கணவனிடம் மன்னிப்பு கேட்டாள். ஆனால் அதற்கு பின் தன் தந்தையிடமும் மகள் அர்ச்சனாவிடமும் மட்டுமே பேசினாள். இப்படியே காலம் உருண்டோடியது. கதிரும் பிரியாவும் சேர்ந்து அர்ச்சனாவிற்கு ஒரு நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைத்தார்கள். அவள் இப்பொழுது குடும்பத்துடன் வெளிநாட்டில் செட்டில் ஆகிவிட்டாள். பிரியாவின் தந்தையும் தாயும் ஒருவர் பின் ஒருவராக இறந்தனர். பிரியா முழுமையாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்து முடித்தாள். ஆனால் இன்று யாரும் இல்லாமல் அதே வீட்டில் தனியாக இருக்கிறாள். இப்பொழுதெல்லாம் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது. தன்னை பார்த்து கொள்ள கூட இனி யாரும் இல்லை என்பதை புரிந்து கொண்ட பிரியா தானாகவே ஒரு முதியோர் இல்லத்தில் போய் சேர்ந்து கொண்டாள். அங்கே பேச்சு துணைக்கு குறைவில்லை. ஆனால் தன் மனதை புரிந்து கொண்டு தனக்காக வாழ்வதற்கு யாரும் இல்லை என்ற ஏக்கம் அவளை முழுமையாக ஆக்கிரமித்தது. அன்று புத்தாண்டு. முதியோர் இல்லத்தில் தங்கியிருந்தவர்களை பார்க்க அவரவர் வீட்டிலிருந்து வந்திருந்தனர். பிரியா அவர்களை எல்லாம் பார்த்தபடி தோட்டத்தில் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். அப்பொழுது அவள் தோளை யாரோ வந்து பிடித்தது போல் இருந்ததால் திரும்பி பார்த்தவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவளுடைய கணவன் கதிர் தான் நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் அவள் கண்கள் கலங்கிவிட்டன. வார்த்தை வராமல் தடுமாறினாள். கதிர் தன் மனைவியின் தலையை கோதியபடி, ஏமா, நான் இருக்கும்போது நீ எதுக்கு இங்க வந்திருக்கணும்? ஏன் உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிற? உன் மேல எனக்கு எப்போதுமே கோபம் இருந்ததில்ல. நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறமாவது நீ மனசு மாறுவேன்னு பார்த்தேன். ஆனா நீ உன்னையே தண்டிச்சுக்கிறதா நினைச்சிட்டு என்னதான் தண்டிக்கிற. அது உனக்கு புரியுதா என்று அவர் கூறும்போது அவர் குரல் தழுதழுத்தது. நம்ம காதலிக்கும் போது எப்படியெல்லாம் வாழணும்னு நம்ம ஆசைப்பட்டோம். ஆனா தாங்கிற அகங்காரம்தான் நம்மளை வாழ விடாம பண்ணிடுச்சு. நம்ம வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்துக்கும் நம்ம மட்டுமே பொறுப்பு. நம்ம ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருந்திருந்தோம்னா நமக்கிடையே மற்றவங்க வந்திருக்க மாட்டாங்க என்றார். நான் என் தவற உணர்ந்து பல வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் உன் கூட வாழணும் தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இனிமேலும் காத்திருப்பேன். ஆனா இதுக்கு மேல நீ என்னை தண்டிக்க மாட்டேன்னு நம்புறேன். இதுக்கு மேல நாம இன்னும் எத்தனை நாள் உயிரோடு இருக்க போறோம்னு சொல்லு. இருக்கிற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்போம். ஆனா அது 5 வருஷம் ஆனாலும் சரி, 50 வருஷம் ஆனாலும் சரி, கிடைச்சிருக்கிற மிச்ச நாள சந்தோஷமா வாழறதுக்காக ஆவலா காத்திருக்கேன். கணவன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த பிரியா அழுது கொண்டே தன் கணவனை அணைத்து கொண்டாள். 27 வருடத்திற்கு பின்பு முதியோர் இல்லத்தில் முதிர்ந்த காதல் என்று தன் மனைவியிடம் கிண்டல் செய்தபடியே இருவரும் புதிய வாழ்க்கையை நோக்கி அங்கிருந்து கிளம்பினார்கள். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.